In this video, we are going to discuss about topological sorting. We'll be given with a directed graph. In the directed graph, we have to find the linear ordering of the vertices. For this, the steps are: first we have to find the adjacency matrix. ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 4 வேர்டெக்ஸ் இருக்குது, ABCD. ஸோ இப்போ இந்த 4 வேர்டெக்ஸ்க்கு நம்ம adjacency மேட்ரிக்ஸ் போடணும். ஸோ 4x4 மேட்ரிக்ஸ் ஒன்று போட்டிருக்கேன், ABCD. இப்போ ஏலேருந்து ஏக்கு டைரக்ட் எட்ஜ் இருக்கா? இல்லை. ஸோ மார்க்கெட்டா 0. ஏலேருந்து எங்கெல்லாம் வேர்டிசஸ் போகுது? பிக்கும் சிக்கும் மட்டும் போகுது. ஸோ பியும் சியும் மட்டும் 1, டிக்கு இல்லை 0. நெக்ஸ்ட்டு பி எடுத்துக்கோங்க, பிலேருந்து சிக்கும் டிக்கும் போகுது, மற்ற இடத்துல எல்லாம் 0. சியிலேருந்து டிக்கு மட்டும் போகுது, அப்போ அங்கே மட்டும் சியிலேருந்து டிக்கு மட்டும் 1 போடுங்க, மற்ற இடத்துல எல்லாம் 0. நெக்ஸ்ட்டு டிலேருந்து எங்காவது வெளியே போகுதா எட்ஜஸ்? அவுட் கோயிங் எட்ஜ் எதுவுமே கிடையாது, அப்போனா நோ. ஸோ இந்த அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கிராஃப்லேருந்து அந்த அவுட் கோயிங் எட்ஜஸில் எங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வேர்டெக்ஸஸ் எங்கே டைவர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த அட்ஜசன்சி மேட்ரிக்ஸ். ஸோ அதை எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இன் டிகிரி அப்படின்னு ஒன்று ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இன் டிகிரி அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்கமிங் எட்ஜஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி வேர்டெக்ஸ். ஸோ நமக்கு 4 வேர்டெக்ஸ் இருக்குது, அந்த 4 வேர்டெக்ஸ் எடுத்துப்போம், ABCD. ஸோ ஏ அப்படிங்கிறதுக்கு இன்கமிங் எட்ஜ் எதாவது இருக்கா? இன்கமிங் எட்ஜ் இந்த சென்ஸ் ஏக்கு ஏதாவது எட்ஜஸ், அந்த டைரக்டட் எட்ஜஸ் வருதா? இல்லை. ஸோ 0. நெக்ஸ்ட்டு பி எடுத்துக்கோங்க, பிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எட்ஜு மட்டும் பியை நோக்கி வருது, அப்போ பிக்கு 1. நெக்ஸ்ட்டு சி எடுத்துக்கோங்க, 2 எட்ஜு சி கிட்டே இருக்குது, இன்கமிங் எட்ஜஸ், ஸோ 2. நெக்ஸ்ட்டு டி எடுத்துக்கோங்க, இங்கே ஒரு எட்ஜ் இங்கே ஒரு எட்ஜ், ஸோ 2. ஸோ இப்போ நம்ம இந்த இன்டிகிரியை வச்சு என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆர்டரிங், அந்த டோபாலஜிக்கல் ஷார்ட்டிங்க்கு மெயின் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வேர்டெக்ஸஸை ABCDன்னு இப்படி நம்பரிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேலே இங்கே எழுத போகிறது எல்லாமே இப்போ இன்டிகிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச இந்த இன்டிகிரியை ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் எழுதிக்கலாம், 0 1 2 2 எழுதிட்டு இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, க்யூவோட NQ DQ ஃபங்க்ஷனை வச்சு தான் அந்த ஆர்டரிங்கை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் எதோட இன்டிகிரி 0ன்னு இருக்குது அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஏயோட இன்டிகிரி 0ன்னு இருக்குது, அதை NQ பண்ணணும். NQ பண்ணதுக்கப்புறம் அந்த வேர்டெக்ஸை DQ பண்ணிவிட்டு இந்த ஏங்கிற வேர்டெக்ஸோட அட்ஜசன்சி வேர்டெக்ஸ் எதுன்னு பார்க்கணும். ஏயோட அட்ஜசன்சி என்ன? பியும் சியும். அப்போ அடுத்த ஐட்ரேஷனில் இதை NQ DQ பண்ணியாச்சு, இதை எதுவுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. அடுத்த ஐட்ரேஷனுங்கும் போது இந்த பி அண்ட் சிங்கிறது தான் வந்து என்னது? ஏ வேர்டெக்ஸஸோட அட்ஜசன்சி வேர்டெக்ஸஸ், அதாவது நெய்பர் வேர்டெக்ஸஸ். ஸோ இதோட இன்டிகிரியை சப்ராக்ட் பண்ணும். அப்போ 1ன்னு ஆல்ரெடி இருக்குது, 1 - 1 0, 2 - 1 1. அடுத்து 2 அப்படியே டேரெக்டாக எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ ஏவை ஆல்ரெடி நம்ம DQ பண்ணியாச்சு, அதனால் அந்த ஏங்கிறத நெக்லெக்ட் பண்ணிவிட்டு இந்த 3 பேராமீட்டர்ஸில் 0 1 2 இது 3ல் எதில் 0 இன்டிகிரி இருக்குதுன்னு பாருங்கள், பிங்கிற வேர்டெக்ஸ்க்கு. அப்போ பியை NQ பண்ணணும், DQ பண்ணணும். DQ பண்ணும்போது பியோட அட்ஜசன்சி யாருன்னு பாருங்கள், C and D. ஸோ அப்போ அடுத்த ஐட்ரேஷன் எழுதும் போது இந்த ரெண்டும் அன்அஃபெக்டடாக வச்சுட்டு அட்ஜசன்சி என்னென்ன? C and D. அப்போ சியோட இன்டிகிரியை சப்ராக்ட் பண்ணணும் பை 1. அப்போ 1 - 1 0, 2 - 1 1. இப்போ இந்த 2 பேராமீட்டரில் எதுக்கு 0 இன்டிகிரி இருக்கோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அது எந்த வேர்டெக்ஸ்க்கு? சியோடது. சியை NQ பண்ணும், DQ பண்ணும். ஸோ இப்போ இதை DQ பண்ணும்போது சியோட அட்ஜசன்சி வந்து D. அப்போ அடுத்த ஐட்ரேஷனில் 0 0 0 0ன்னு பண்ணிடணும். ஸோ இப்போ ஒரே ஒரு பேராமீட்டர் தான் இருக்குது, அதோட இன்டிகிரி 0 ரீச் ஆயிடுச்சுங்கும்போது அதை NQ பண்ணி DQ பண்ணும். ஸோ இப்போ இந்த ஆர்டரிங் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஆர்டரில் நம்ம வந்து DQ பண்ணுறோமோ அதுதான் நமக்கு ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ABCD அப்படிங்கிறது தான் ஆன்சர். தேங்க்யூ.